Hello friends! இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல caramel custard எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு panல 1/4 கப் சர்க்கரையோட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல சர்க்கரை கரையற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதோட 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிட்டு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நல்லா சுகர் சிரப் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமாக அடுப்பில் விட்டுட்டிங்கன்னா சுகர் சிரப் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கலர் மாறின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் பால், அதோட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கஸ்டர்ட் நல்லா இந்த மாதிரி ரெடியான உடனே இதை கேரமலில் ஊற்றிடலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து இது நல்லா செட் ஆன உடனே சைட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.